So welcome to Praveen Education Institute. Already நம்ம sums எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது வந்து எக்ஸசைஸ் 3.19ல இருக்கிற 5th கொஷின். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இதே மாதிரி மாடலில் இருக்கிற ஒரு சம்மை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம் போன வீடியோவில். இந்த வீடியோவில் அதே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ எல்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா a into b plus c அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா b plus c எடுத்துக்கிறேன். அப்போ b plus c is equal to b வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 1 3 minus 1 5 2 2. அதுக்கப்புறம் c வேல்யூ நான் எடுத்துக்கணும். c வேல்யூ வந்து 1 minus 4 3 1 2 3. ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது 1 plus 1 2, அதே மாதிரி minus 1 plus 3 வந்து ஆப்போசிட் சிம்பிள், அப்போ செப்பரேட் பண்ணணும். ஸோ 3 minus 1 வந்து 2, 2 plus 2 வந்து அகைன் 4. அடுத்து 3 plus minus 4, அதாவது பிளஸ் விட்டுருங்க. 3 minus 4 வந்து minus 1, 5 plus 1 வந்து 6, 2 plus 3 வந்து 5. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா b plus c அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா a into b plus c ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a into b plus c அப்படின்னா a வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 minus 1. ஓகேங்களா? 1 5 3 minus 1 into அடுத்து b plus c. இப்போ b plus c என்னன்னு பாருங்க, 2 2 4 minus 1 6 5. ஓகேங்களா? ஸோ a into b plus c நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ரோ இன்டு காலம் பண்ணணும். அப்போ ரோ இன்டு காலம் பண்ணும்போது 1 into 2 வந்து 2, அகைன் 3 into minus 1 வந்து minus 3. அடுத்து மறுபடியும் ரோ இன்டு செகண்ட் காலம் 1 into 2 வந்து 2, 3 into 6 வந்து 18, ஸோ plus 18. அடுத்து ரோ இன்டு தேர்ட் காலம், ஸோ 1 into 4 வந்து 4, 3 into 5 வந்து 15, ஸோ plus 15. மறுபடியும் செகண்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம், 5 2s are 10, minus into minus plus 1. மறுபடியும் செகண்ட் ரோ இன்டு செகண்ட் காலம், 5 2s are 10, minus into plus வந்து minus, 1 6 are 6. மறுபடியும் செகண்ட் ரோ இன்டு தேர்ட் காலம், 5 4s are 20, minus into plus வந்து minus, 1 into 5 வந்து 5. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இதை வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ பிளஸ் மைனஸ் இருக்கனால இந்த இடத்துல செப்பரேட் பண்ணும். ஸோ 3ல 2 போச்சுன்னா 1, கிரேட்டர் நம்பர் மைனஸ், 10 plus 1 11, 10 minus 6 4, 4 plus 15 19, 20 minus 5 வந்து 15 சொல்லிட்டு எனக்கு a into b plus c ஓட வேல்யூ கிடைக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் வச்சுக்குவேன். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா RHS. அடுத்து என்னது? RHS. ஸோ அப்போ AB plus AC அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து AB கண்டுபிடிக்கணும். இப்போ AB அப்படின்னா ஏபியும் பியும் நான் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 5 3 minus 1, அதே மாதிரி இந்த இடத்துல இன்டூ 1 3 minus 1 5 2 2. ஸோ இதோட ஆர்டர் என்னன்னு பாருங்களேன். இது 2 cross 2, இது வந்து 2 cross 3. ஸோ 2 cross 2 2 cross 3 அப்படின்னா இது ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா இதோட ஆர்டர் 2 cross 3 இருக்கும். அதே கான்செப்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 cross 2, இது வந்து 2 cross 3. ஸோ அதனால வந்த ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 cross 3ல தான் இருக்கு. 2 ரோ 3 காலம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ ஃபைனலாக வந்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 1 1s are 1 plus 3 3s are 9. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் minus 1 3 5s are 15. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் 1 2s are 2, 3 2s are 6. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 5 1s are 5, minus 1 into 3 வந்து minus 3, 5 into minus 1 minus 5, minus 1 into 5 வந்து minus 5. அடுத்து 5 into 2 வந்து 10, minus 1 into 2 வந்து minus 2. சரி, இப்போ நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இதை சால்வ் பண்ணுவோம். 1 plus 9 வந்து 10,
5 minus 3 வந்து 2. Again minus 1 plus 15 வந்து 14. 2 plus 6 வந்து 8. இது வந்து minus 10. 10 minus 2 வந்து 8. So AB கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? AC. So AB க்கு அப்புறம் அடுத்து AC. So AC க்கு வந்து மறுபடியும் 1 5 3 minus 1 into 1 minus 4 3 1 2 3. அதே தான், அதே 2 cross 3 தான் வரப்போகுது இதுக்கும். ஸோ சால்வ் பண்ணுவோம். 1 into 1 1, அடுத்து 3 into minus 4 minus 12. 1 into 3 3, 3 into 1 plus 3. 1 into 2 2, 3 into 3 9. ஸோ 2 cross 3ல வருதா, 3 காலம் வந்துருச்சு, 2 ரோ. அப்போ இங்கே ஒரு வரும், மறுபடியும் இங்கே 5 1s are 5, minus into minus plus 1 4s are 4, 5 3s are 15, minus into 1 minus 1, 5 2s are 10, minus into plus minus 1 3s are 3. இப்போ ஃபைனலாக வந்து 1 minus 12 minus 11, 5 plus 4 9, 3 plus 3 6, 15 minus 1 14, 2 plus 9 11, 10 minus 3 7. ஸோ அப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து ஏசி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏபியும் ஏசியும் எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ ஏபி ப்ளஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு, ஏபி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏபி வந்து 10 2 14 minus 10 8 8. அதையும் அடுத்து ஏசி, ஏசி வந்து என்னது, minus 11 9 6 6 14 11 7. So answer is 10 minus 11 minus 1. 2 plus 9 11. 14 plus 6 20. Minus 10 plus 14 4. 8 plus 11 19. அடுத்து இங்க 8 plus 7 வந்து 15. So இது வந்து second equation. So from first and second equation it is hence proved that both are equal. ரெண்டுமே வந்து சமமா இருக்கு. இப்போ அது மூலமா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், வழக்கம் போல from 1 and 2 LHS is equal to RHS இல்லைங்களா, இடப்பக்கம் வலப்பக்கம் இரண்டும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். Therefore A into B plus C is equal to AB plus AC. Hence proved என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்னா எக்ஸசைஸ் 3.19ல 5th sum. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 mark.